மார்னிங் 8:30க்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு அலாரம் வச்சு எதுக்காக எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன்னா, நம்ம விஜயனா நாமக்கலுக்கு வராங்க, பார்க்க போகணும்ல. ஸோ நம்ம போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு கிளம்புவோம். ஏன்னா நம்ம தான் விஜயனா பார்க்க போகிறோம், விஜயனா நம்மளாம் பார்க்க போகிறதில்ல. ஃபோனில் இருக்க 5Xை நம்பி தான் நான் போகிறேன். எப்படியாவது ஜூம் பண்ணியாச்சு விஜயன் நம்ம பார்க்கலாம், இல்லை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். எழுந்து வேக வேகமாக கிளம்பினோன்னு தான் எங்கள் அப்பா சொல்கிறார், ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்னு. இந்த ஜூஸ் நான் ரெகுலராக மார்னிங் குடிக்கிறது. என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி கிளம்பும் போதே எங்கள் அப்பா 11 ஆயிரும்னு சொன்னார். நான் சொல்ல கேட்காம நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி விஜயனோட மீட்டிங் நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான், ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். நாங்கள் போய் பார்க்குறோம், எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்களேன். ஆக்சுவலி நேற்று ஃபுல்லாகவே 8:35க்கு விஜய் அண்ணா வந்துடுவாங்க, நம்மக்கிட்ட எல்லாம் பேச போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ரேடியோவில் சொல்லிகிட்டே போனாங்க. மேபி பீப்புளும் அதை என்ன மாதிரி அதை நம்பி தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் நிற்கிறோம், எல்லாருமே அவர் வர மாதிரியே நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அவர் 11 o'clock தான் வரப்போகிறாரு அப்படின்னு. ஏன்னா நான் அங்கே போய் நிற்கும் போது தான் இவ்வளோ கூட்டம் இருக்கும் போதே அவர் அப்போ தான் சென்னையில் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டே ஏறி இருக்காரு. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு திருப்பி கிளம்பிட்டோம். நான் கிளம்பும் போது கூட பார்க்குறேன், நிறைய பீப்புள் வந்துட்டு இருக்காங்க, வந்துருவாரோன்னு சொல்லி சீக்கிரமாக வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோன்னே யூடியூப்பை பார்க்குறேங்க, அவ்வளோ கூட்டம், டாப் டு பாட்டம் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, விஜய் அண்ணா இங்கே வந்துட்டாரு அங்கே வந்துட்டாருன்னு. ஸோ நான் வீட்லேயே உட்காந்து லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த க்ரௌடை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு. அது என்ன ஃப்ளாஷ்பேக்னா, நம்ம சென்னையில் இந்த ஏர் ஷோ பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டம் சேர சஃபகேட் ஆகி நான் மயக்க போட்டு இருந்துட்டேன். அதில் என்ன விஷயம்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருந்தனால என்னை காப்பாற்றிட்டாங்க. அப்பையிலேருந்து எனக்கு ஒரு கூட்டம்னா ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. யாராவது நாமக்கல்ல இவ்வளோ பேர் இருக்காங்களா, இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி போய் விஜய் பார்க்கணும். நான் அப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, விஜய் அண்ணா வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆச்சு பேசுவார். ஸோ அங்கே வந்து ஏறினக்கப்புறம் விஜய் அண்ணா பார்த்தக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ அப்போ தூரத்துலேருந்து விஜய் அண்ணா பார்த்துட்டு உடனே திருப்பி வந்துடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு வீட்லேயே உட்காந்துருந்தேன். மேபி இந்த லைவை பார்க்கலனா கூட அந்த இடத்துக்கு நான் போயிருப்பேன். இந்த லைவை பார்த்தோன்னே, இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு சுத்தமாக அங்கே போகணுன்னே தோண மாட்டேங்குது. லிட்டரலாக இந்த ரோடை பாருங்களேன், இந்த ரோட்டில் தான் விஜய் அண்ணா பேச போகிறாரு. லைக் நான் எப்படா இவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க, நம்ம உண்மையாக அங்கே போகணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக இப்போ டைம் என்ன தெரியுமா, கிட்டலாம் 2:30 இருக்கும். அப்போ நான் இந்த இதை பார்த்துட்டு இருக்கும் போது 8:30 எங்கே இருக்குது, 2:30 எங்கே இருக்குது, அவ்வளோ நேரம் பீப்புள் விஜய் அண்ணாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வண்டி முன்னாடி போகும் அப்படின்னு நினச்சி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் டக்குன்னு விஜய் அண்ணா மேலே ஏறி கை காட்டிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 15 minutes அவர் பேசுறது நான் கேட்டுட்டு அப்படியே உட்காந்தே தான் இருந்தேன். எல்லாம் 8 மணிலேருந்து காத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு சரி ஓகே, தூரத்தில் இருந்துச்சு 5Xலையாச்சும் அவரை பார்த்துட்டு வந்துடலாம், சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கஷ்டப்பட்டு கிளம்பிட்டேன். எல்லா பக்கமும் ரோடை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம அவங்க போகணுன்னாலுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 meters ஆச்சு நடந்து போகிற அளவுக்கு தான், அந்த தூரத்தில் தான் ரோட் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே அவர் ஸ்பீச்சை முடிச்சிட்டார். கொஞ்சம் தூரம் அப்படியே சரி முன்னாடி நடந்து போவோம், என்னன்னு தான் சரியா நிலவரம் என்னன்னு தெரில. ஸோ முடிச்சிட்டாரா இல்லையான்னு ஒரு டவுட்லேயே நடந்து போயிட்டு இருக்கோம். பீப்புள் ஆர் லைக், நாங்கள் அவரை பார்த்துட்டோம், அவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டோம் அப்படின்றாங்க. ஏதோ சாமியை ரொம்ப நேரம் நின்று பார்த்த மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. என்னடா பீப்புள் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரிட்டன் வண்டி வருது, அதில் அப்படி விஜய் அண்ணா ஹாய் சொல்லுவாருன்னு நினச்சிதாங்க நிறைய பேர் அங்கே என்ன மாதிரி நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஸ்பீச் முடிச்சு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வெளியே இல்லை, அவரோட வண்டியை மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நீஸ் கிரேவிங்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.